ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் கீரையை நல்லா பிச்சு போட்டு நல்லா கழுவி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி. இப்போ நம்ம பிரண்டை சட்னி செய்ய போகிறோம். அடுப்பில் தாய்ச்சி வச்சாச்சு, அடுப்பு பற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகணுன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா அப்படி பொரிஞ்ச உடனே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஆறுது. இப்போ நம்ம அதே தாய்ச்சியில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா அது வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சே நல்லா வதக்கிங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச சட்னி ரெடி ஆகிட்டு, இதை சாப்பாடுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி இந்த மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.